புனித எஃப்ரேம். இவர் கிபி 306ஆம் ஆண்டு மெசபடோமியாவில் உள்ள நெசிபிஸ் என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை பிற சமயத்தை சார்ந்தவர். ஆனால் எஃப்ரேம் கிறிஸ்துவ விசுவாசத்தில் அதிகமாக ஈடுபாடு வாழ்ந்து வந்தார். இதனால் அவருடைய தந்தை அவரை வீட்டை விட்டே துரத்திவிட்டார். எஃப்ரேம் வீட்டை விட்டு வெளியே வந்து நெசிபிஸில் ஆயராக இருந்த ஜேம்ஸ் என்பவரிடம் தஞ்சம் புகுந்து கல்வி கற்றார். ஏறக்குறைய 8 ஆண்டுகள் இவரோடு இருந்து எல்லாவித பயிற்சிகளையும் பெற்ற இவர் அதன் பின் பாலைவனத்திற்கு தனியாக சில காலம் செலவழித்தார். கிபி 363ஆம் ஆண்டு எஃப்ரேம் தன் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் குளறுபடி காரணமாக இவர் எடோசாவிற்கு செல்ல நேர்ந்தது. இங்கு எஃப்ரேம் பல்வேறு பணிகளை செய்து வந்தார். இவர் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். திருச்சபைக்கு எதிராக வரும் அச்சுறுத்தலையும் பலவிதமான தப்பறை கொள்கைகளையும் மிக துணிவோடு எதிர்கொண்டார், வெற்றி கொண்டார். மேலும் இறைவன் இவருக்கு நல்ல எழுத்து திறனை கொடுத்திருந்தார். அதை கொண்டு பல மறையுரைகளை எழுதினார். திருச்சபையின் வரலாற்றில் முதலாக திருவழிபாட்டு பாடல்கள் மூலம் இறைமக்களுக்கு பல உண்மைகளை எடுத்து சொன்னவர் புனித எஃப்ரேம். இவரை திருவழிபாட்டில் திருப்பாடல்களின் தந்தை என்றும் பட்டம் இவருக்கு மக்களால் கொடுக்கப்பட்டது. இவர் பெண்களின் பாடல் குழுவிற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார். எஃப்ரேம் பல நூல்களை எழுதினார். அனைத்துமே தான் ஒரு குருத்துவத்தை தேர்ந்து கொண்டதாகவே எழுதினார். இவரின் நூல்கள் அனைத்தும் இவருடைய நாட்களில் மக்கள் எப்படி விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்து வந்தனர், திருச்சபையில் எத்தகைய வழிபாடு குறைகளை நிலவி வந்தன என்பதை காட்டுகிறது. இவர் புகழ்மிக்க ஆசிரியர், தேன் சொட்டு மறையுரையாளர், சிறந்த கவிஞர், விசுவாசத்தின் பாதுகாவலர், மறைநூல்களின் ஆழமான விளக்க உரையாளர் என்று இவர் வாழும் போதே மக்கள் இவருக்கு புகழ் சூட்டினார்கள். இவர் சீரியன் ரீதியை சேர்ந்தவராக இருந்த போதும் கூட திருச்சபையின் மறை வல்லுனர் என்ற பட்டம் இவர் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. திருவழிபாட்டில் திருப்பாக்களை சரளமாக புகுத்தும் பழக்கம் இவருக்கு இருந்ததால் இவரை தூய ஆவியின் புல்லாங்குழல் என்று அழைக்கப்பட்டனர். அதேபோல் அன்னை மரியாள் எத்தகைய மாசு மறுவின்றி உட்பவித்தவள் என்று இவர் குறிப்பிடும் போது அவரது நாட்களில் அவ்வுண்மையை விசுவாசிகள் தெரிந்து வைத்திருந்தார்கள். தாட்சியின் பொருட்டு தமது அடக்க சடங்கின் போது கூட தம் உடலுக்கு தூபம் காட்ட வேண்டாம், இறைவனுக்கு மட்டுமே நற்மணம் தூபம் உரியது என்றும் ஆன்ம சாந்திக்காக திருப்பலி ஒப்புக்கொடுப்பது மட்டுமே சிறந்தது என்றும் கூறினார். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டு இருக்க எடோசாவில் கிபி 372 மிகப்பெரிய பஞ்சம் உண்டானது. அந்த நாட்கள் மக்கள் உணவிற்காக மிகவும் கஷ்டப்பட்டார். அப்படிப்பட்ட சமயத்தில் மக்களுக்காக வசதி படைத்தவர்களிடம் இருந்து ஏழை மக்களுக்கு உணவு வழங்க மிக கடுமையாக உழைத்தார். அவர்கள் பசியை போக்கினார்கள். மக்களுக்கு உணவுப் பொருட்களை மிக சிறப்பாக பகிர்ந்து வழங்கினார். பஞ்சத்தில் தவித்த நோயாளிகளுக்கு தொண்டாற்றினார். இவ்வாறு அங்கு ஏற்பட்ட பஞ்சத்தை ஓரளவு சமாளித்தார். இப்பணி மிகுதியால் மிகவும் களைத்து போனார். இப்படி பல்வேறு பணிகளை செய்து திருச்சபையை எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றி தன் வாழ்நாள் முழுக்க ஒரு திருத்தொண்டராகவே இருந்தார். தொடர்ந்து பணியாற்ற இவரின் உடல் ஒத்துழைக்கவில்லை. வாழ்விற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே தான் தங்கியிருந்த குகைக்கு மெல்ல நகர்ந்து சென்றார். குகைக்கு அருகே சென்றதுமே எப்ரேம் 373ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1920ஆம் ஆண்டு மறை வல்லுனர் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது. ஜெபம். இன்னிசை நாயகனே எம் இறைவா, இசையின் வழியாகவும் பல பாடல்கள் வழியாகவும் புனித எஃப்ரேம் உம்மை போற்றி புகழ்ந்தாரே. பல மனிதர்களை ஆன்மீக வாழ்விற்கு அழைத்து சென்றார். திருவழிபாட்டை உயிரோட்டமுள்ளதாக மாற்றினார். நாங்களும் எங்கள் வாழ்நாட்கள் பக்தியோடு திருவழிபாட்டில் பங்கு பெற்று உமது நற்பலன்களை பெற்று கொள்ள வரம் தாரும். ஆமீன்.